ஒரு மாசமா இப்போ பண்ணலாம் அப்போ பண்ணலாம்னு வெயிட் பண்ணவே முடியலை. நேற்று ஒரு வழியாக பண்ணியாச்சு. அரிசி வடகம் தான். வெளியில் உள்ள வடகத்தில் எல்லாமே வந்து மைதா கலந்துருக்காங்க அப்படின்றனால வடகம் சாப்பிடணும்னு ஆசை இருந்தாலும் சாப்பிட முடியல. சரி அரிசி வடகம் பண்ணலான்னு பார்த்துட்டே இருந்தால் முடியலை. நேற்று ஒரு வழியாக பண்ணிவிட்டேன். அதை இன்னைக்கு திரும்ப காய வைக்கலான்னு சொல்லிட்டு எடுத்து பிச்சு வச்சுக்கிட்டு இருக்கேன். அந்த துணியிலேருந்து ஹைடி பார்த்துக்கிட்டே தான் பண்ணிகிட்ருக்கேன். வெஜ் பிரியாணி பண்ணி குக்கரில் அது வந்து இருக்குது. ரைத்தாலாம் எடுத்து வச்சாச்சு. இப்போ சாப்பிட வேண்டியதுதான். சூப்பரான வெஜ் பிரியாணி கூட வெங்காய ரைத்தா தான் எனக்கு பெஸ்ட்டு காம்பினேஷன். ஹஸ்பண்ட் அப்படியே எனக்கு ஆப்போசிட். அவங்களுக்கு வெங்காய ரைத்தாலாம் பிடிக்காது. ஏதாச்சும் மசாலா வேணும். பச்சை பட்டாணி கிடச்சிது, அது கூட காலிஃப்ளவர் உருளைக்கிழங்கு எல்லாம் போட்டு சூப்பரான ஒரு மசாலா செஞ்சு கொடுத்துட்டேன். கண்டிப்பாக ஏதாச்சும் 2 வெஜிடபிள்ஸாச்சும் எடுத்துக்கணும்னு சொல்கிறனால நானும் அதை எடுத்துக்கிட்டேன். நைட்டுக்கு தோசை, அது கூடவே முருங்கைக்காய் வச்சு தேங்காயெல்லாம் அரைச்சி ஊற்றி ஒரு குழம்பு தான் செஞ்சுருந்தேன். அப்படியே முருங்கைக்கீரை பொரியலும் செஞ்சு வச்சு சாப்பிட்டாச்சு. நேற்று பன்னீர் பட்டர் மசாலா வாங்கினோமே ஒழிய எனக்கு பயத்திலே வந்து சாப்பிட்றதுக்கு அவ்வளோவா தோணவே இல்லை. அதனால் வீட்டிலே செஞ்சிடலான்னு பன்னீர் டொஃபு எல்லாம் வாங்கியாச்சு.